மயிலாடுதுறை பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இயற்கை விவசாயி ராமலிங்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்ல நானும் ஒரு நபர். இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் பேசுறேன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒண்ணு. புதிய பேருந்து நிலையம்னு ஒண்ணு திறந்துட்டு, அது திறந்ததுக்காக அங்க பேருந்து போகணும்னு சொல்லிட்டு, அங்க பேருந்து இயக்கறனால மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா அந்த பேருந்து நிலையத்துக்கிட்ட இருசக்கர வாகனத்துல செல்லக்குள்ள ஏதோ பஸ் மோதி உயிரே போயிருக்கு. அந்த நிலை இருக்கிறனால தான் தினம் தினம் வலிக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பேருந்து இயக்கறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சிதம்பரமோ, சீர்காழியோ போகணும், ஒரு கும்பகோணம் போகணும்னா பேருந்து நிலையத்துல ஏறி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சாதாரணமா நம்ம ஊரோட நிலைமை அந்த போக்குவரத்து நெரிசல். அப்படி இருக்கக்குள்ள சிதம்பரம் போறக்கூடிய பஸ் இங்கேருந்து பயணி ஏறினதுக்கு அப்புறம் நேரா புதிய பேருந்து நிலையம் போயிட்டு தான் திரும்ப போகுது. சீர்காழியோ, சிதம்பரமோ, கடலூரோ போகணும்னா. சென்னை போனா கூட. அதே மாரி கும்பகோணம் பேருந்து இங்கேருந்து அங்க போயிட்டு தான் இங்க ஏத்தி போறாங்க. திருவாரூர் பேருந்து அப்படி ரோட்ல நிக்க வச்சு ஏத்துறாங்க. அது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நெரிசல் ஆகுது. வெயில்ல நிக்கிறாங்க. குழந்தைங்கள வச்சு நிக்கிறாங்க. ஓடுறாங்க குழந்தைங்க. இத நான் பார்க்குறேன். ஒரு பொண்ணு குழந்தைய கூட்டிட்டு ஓடுறாங்க. அந்த கண்டக்டர் கிட்ட முன்னாடி போய் கேட்குறாங்க. ஆனா பாருங்க, அந்த குழந்தையோட அந்த பெண்ணை ஏத்துறதுக்கு அந்த நடத்துனருக்கு ஒரு விசில் அடிச்சு ஏத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பேருந்து கிளம்பி போகுது. அந்த பொண்ணை ஏறுங்கிறாங்க. தடுமாறி விழுந்தா யார் பொறுப்பு? அது மாரி மிக ஆபத்தான நிலையில மக்கள் உட்கார கூட வசதி இல்லாம, நிழல் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க காவல்துறைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் காலங்கிறனால காவல்துறை பல பணிகள்ல வெளியில இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பணிச்சுமை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த ஹோம் கார்டு அந்த மாரி இருக்கக்கூடிய பையனுங்க, காவல்துறை உங்கள் நண்பன்னு இந்த டெம்பரவரியா வேலை பார்க்குறவங்க, அந்த வெயில்ல காலை ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரைக்கும் நின்னா தான் அங்க போக்குவரத்து சரி செய்யப்படுது. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமையில இருக்கிறதுனால, அங்க மிகப்பெரிய அவஸ்தையில காவல்துறையும் அவஸ்தைப்பட்டு, மக்களும் அவஸ்தைப்படுறாங்க. இங்க உள்ள கொடி கட்டிக்கிட்டு கார்ல போற ஒரு அரசியல்வாதிக்கோ, மக்கள் பிரதிநிதிகளுக்கோ இந்த மக்களுடைய அவஸ்தை தெரியல. அது மாரி உயர் அதிகாரிகளுக்கும் அது தெரியல. ஏன்னா அவங்க ஏசி கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பேருந்துல போற எனக்கு தெரியும். ஒரு பேருந்துல நான் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போறதுக்கோ, தஞ்சாவூர் போறதுக்கோ, இல்ல சிதம்பரம் போறதுக்கு ஏறுனோம்னா, இத விட்டு வெளில போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? எவ்வளோ சிரமமா இருக்குது? எவ்வளோ ஆபத்துக்களை கடந்து அந்த பேருந்து போகுது? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வழி தெரியும். அப்ப அதனால நான் இந்த வீடியோவ பதிவு பண்றேன். அப்ப இதுல இந்த பேருந்து அங்க போறதுனால, உங்களுக்கு பயணிகளுடைய கால விரயம். அவங்க பல ஜோலியில போறாங்க. கால விரயமாகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டீசல் செலவு, வண்டி தேய்மானம், ஓட்டுநருடைய, நடத்துனருடைய கால விரயம். இந்த மாரி இப்ப விபத்து, இந்த மாரி பல பிரச்சனைகள் ஆகக்குள்ள, இத ஏன் அங்க இயக்கி தான் ஆவணுமான்னா, அப்படி ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஆனா, இதே பேருந்து நிலையம் பயனுள்ளதா இருக்கும். எப்பன்னா, அந்த ரிங் ரோடு அவங்க போட்டு முடிச்சாங்கன்னா, அங்க சிதம்பரத்துலேருந்து வரக்கூடிய வண்டி அப்படியே ரிங் ரோட்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகி, அப்படியே நேரா மாயவரம் வந்துரும். அதே செம்மனார் கோயில்லேருந்து வரக்கூடிய வண்டி வந்துட்டு மாயவரம். இங்க மயிலாடுதுறையே வர வேண்டியதில்ல. அவங்க புதிய பேருந்து நிலையத்தோட பிரிஞ்சு அவங்கவங்க ரிங் ரோட்ல போய்க்கலாம். அங்கேருந்து தஞ்சாவூர் மாரி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையத்துக்கு ஒரு 20 பேருந்த இயக்குனாங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்ல. அந்த 20 பேருந்து போயிட்டு வரதுல இப்படி சுத்தி அப்படி வருது, அப்படி சுத்தி இப்படி போறதுல எந்தவித இடைஞ்சலும் இருக்க போறதில்ல. அப்ப இந்த பேருந்து நிலையத்திற்கு பஸ் இயக்குறது, ரிங் ரோடு தயாரானதுக்கு அப்புறம், அது 100% பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இயக்குறது தான் சரியா இருக்குமே தவிர, இந்த காலகட்டத்தில இந்த பேருந்து அங்க இயக்கப்படுறத நான் ஒரு இயற்கை விவசாயம், ஒரு விவசாய சங்கங்களோட கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளரா வன்மையா நான் கண்டிக்கிறேன். அதனால இது சம்பந்தமா மயிலாடுதுறை மாவட்டத்தில வசிக்கக்கூடிய மக்கள், வணிகர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்காக இன்று மாலை 4 மணி அளவுல மயிலாடுதுறை நகர பூங்காவுல அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பா நம்ம இது சம்பந்தமா கலந்து பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது சம்பந்தமா யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்களோ, தயவு செய்து அந்த கூட்டத்துக்கு உங்களோட பதிவ பண்ணணும். நம்ம அப்படி செய்தால் தான் நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு இத கொண்டு போகலாம். அப்படியும் அவங்களால முடியாதுன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய போராட்டத்த நடத்த நாங்க தயாரா இருக்கிறோம். அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பான்னு தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவசியம் இங்க சாயந்தரம் மயிலாடுதுறை நகர பூங்காவில் நடக்கும் கூட்டத்துல இது சம்பந்தமா கருத்து கூறக்கூடிய வணிகர்களோ, விவசாயிகளோ, பொதுமக்களோ அவசியம் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.